அனைவருக்கும் வணக்கம். எப்படியாவது விஜயோட ஆதரவை வாங்கி நம்ம பிரதமர் ஆயிரலாம் அப்படின்னு கனவுல இருந்த ராகுல் காந்திக்கு அந்த கனவு பகல் கனவாவே போயிடுச்சு. ஏன்னா தாவேகா எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸுக்கு ஆதரவளிச்சு ராகுல் காந்தியை பிரதமராக்கவே கூடாது அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. சமீபத்தில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் கார்த்தி சிதம்பரமா இருக்கட்டும், மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், இவர்கள்லாம் தாவேகாவை தாக்கி பேசுறத பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட தாவேக்கால இருக்கிறவங்கலாம் இன்னும் ரசிகர் மனநிலே இருக்கிறாங்க, அவர்கள் இன்னும் அரசியல் பேசவே ஆரம்பிக்கல அப்படின்னு பேசுறது. அதே மாதிரி விஜய் எம்எல்ஏக்களை அதிமுக இருந்து வாங்குறது ஒரு குதிரை பேரம் தான், அது தவறானது, கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சிதம்பரம் எல்லாம் பேசினது ஏதோ தன்னிச்சே அவர்களோட சொந்த கருத்து அப்படின்னு தான் முதல்ல எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அது கிடையாது. இது எல்லாமே டெல்லியில இருக்கக்கூடிய நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த உத்தரவு. தாவேகா கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண காங்கிரஸும் தொடங்கியிருக்கு. அதற்கு காரணமா இருக்கிறது தாவேகா தான். தாவேகாவினுடைய அப்ரோச் இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்தாலும் இப்ப அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவர்களுக்கு அதிகாரத்திலையும் பவரும் கொடுத்து தாவேகா கூட வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியிலாம் காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டுகள் கொடுப்பாங்களே தவிர அதிகாரத்துல இடமோ அமைச்சர் பதவி எல்லாம் கிட்டே சேர்த்தது கிடையாது. அப்படி இருந்த போதும் எதுக்காக காங்கிரஸ் இப்படி தாவேகாவை எதிர்த்து பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் அப்படிங்கிறது இன்னும் அடுத்து வரப்போற 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன ஆக போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கான வேலையை தாவேகா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அடுத்து தேசிய வெற்றி கழகமாக தாவேகாவை நிறுவுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழக வெற்றி கழகம்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி, தேசிய வெற்றி கழகம்னா ஆல் இண்டியா லெவல் பார்ட்டியா மாத்திட்டு அப்படியே நம்ம பல எம்பிக்களை வென்று நாம விஜய பிரதம அமைச்சர் ஆக்குறோம், பிஎம் ஆக்குறோம் அப்படிங்கிற பாணியில வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதற்கான அறிகுறிகள் ஆங்காங்கே தென்பட தொடங்கிருச்சு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அமைச்சர் ஸ்ரீநாத், லயோலா மணி இப்படின்னு வரிசையா தாவேகாவில் உள்ள முகமறியப்பட்ட நபர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியில எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் தான் பிரதம அமைச்சரா மாற போறாரு அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள்லாம் ராகுல் காந்திக்கு தெரியதான் என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமே தாவேகாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, நாம வேற ரூட்ல போயாகணும்னு சொல்லி தாவேக்கால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. தாவேக்கால கூட்டணியில இருந்துகிட்டே எதிர்த்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அவர்கள் தொடங்கிட்டாங்க. இனிமே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்க போறது இல்ல, தாவேகா விசிகா கூட்டணியும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா விசிகாவுக்குமே அங்க பெரிய ஸ்கோப் இல்ல. இடைத்தேர்தல் நடந்து அதுல பெரும்பான்மை வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா விசிகாவையும் அவர்கள் கழட்டி விட்டுருவாங்க. அங்க விசிகா வளர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இப்போ வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததே விசிகால பாதி பேருக்கு பிடிக்கலன்றது வேற விஷயம். வன்னியரசு மட்டும்தான் தாவேகா அரசை முழு நேரமா ஆதரிச்சிட்டு இருக்காரு. திருமாவோ இல்ல கட்சியில் உள்ள மற்றவர்களும் பாத்தீங்கன்னா அப்படியே சில அடிகள் பின்னாடி வந்துட்டாங்க, இனிமே தாவேகா செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒட்டுமொத்தமா தாவேகாவினுடைய திட்டம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஎம் ஆகணும். அதற்கு தாவேகா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாதம் பல கோடிகள், பத்திரிகைகள் செய்தியே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. எதுக்குன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும். ரீல்ஸ் எங்க? தமிழ்நாட்டிலையா? இல்லை, தமிழ்நாட்டில் இவர்கள் பணம் செலவு பண்ணாமையே ரீல்ஸ் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள், இப்போ சமீபத்தில் உருவான தாவேகா தொண்டர்கள்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் விஜய்க்கு போட்டுருவாங்க. சட்டமன்ற நடக்கிறதெல்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டுருவாங்க. அவை குறிப்பில் இடம்பெறாதெல்லாம் எடுத்து இவர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம். ஆனா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு, அதே மாதிரி டெல்லி சுற்று வட்டாரங்கள் இப்படின்னு எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா பிஜேபி பக்கம் ஃபேவரா இருக்கிறாங்களோ அந்த பக்கத்துல எல்லாத்தையுமே குறி வச்சு என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பிஎம் தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. भाई नेक्स्ट पीएम किसको देखोगे, नरेंद्र मोदी या विजय थालापति? विजय थालापति मेरे को थालापति जैसा सीएम कोई नहीं देखा। थालापति அதாவது அடுத்த பிஎம் இவர் தான் பேசுறது கூட பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய உரிமைன்னு சொல்லிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் கொண்டு வராத திட்டங்கள் எல்லாம் பேசுறது இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள்ல இருந்தெல்லாம் முதலமைச்சர் விஜய் உண்டியலை எடுத்துட்டாரு. கோயில்ல இருக்கிற உண்டியல் எடுத்து காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் வச்சிருக்காரு. அப்பதான் அங்க மக்கள் போடக்கூடிய பணத்தை வச்சு கல்வியை முன்னேற்றம் அடைய வச்சிட்டு இருக்காருன்றது. थालापति विजय ने कहा है कि आपसे मंदिरों की दान पेटी गवर्नमेंट स्कूल और हॉस्पिटल में रखे जाएंगे क्योंकि भगवान को पैसों की जरूरत नहीं है. பாலியல் குற்றவாளிகளை தூக்குல போட சொல்லி உத்தரவு போட்டாரு. இனிமே யாரெல்லாம் ரேப் பண்றாங்களோ அவங்களெல்லாம் தூக்குல போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது எக்கச்சக்கமா. भाई विजय थालापति ने कहा है लड़की 6 साल की हो या 60 साल की, हिंदू हो या मुस्लिम हो, यूपी की हो या एमपी की हो, अगर उसके साथ दुष्कर्म होता है तो आरोपी तो उम्र कैद की सजा नहीं बल्कि उसका एनकाउंटर किया जाएगा. மாதிரி அத்தனை பலாயிரக்கணக்கான பொய்களை கிளப்பி விட்டுருக்காங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு ரீல்ஸ் போட்டாங்க அப்படின்னா 50 லட்சம் பேருக்கு மேல அதை பாக்குறாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் பத்தி அங்க ஒரு ஃபேக் நியூஸ் போட்டாங்க அப்படின்னா
அதுல ஒரு 50 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா ஒரு 5 லட்சம் பேருக்கும் கீழே தான் அது ஒரு பொய்ன்னு புரியுற அளவுக்கு அவர்களுக்கு யோசிக்கிற தன்மை இருக்கும். இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியலை பத்தின புரிதல் இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஆமா அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு போயிடுவாங்க. ஈவன் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியிலாம் கேரளால பினராயி விஜயன் சூப்பரான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஆந்திரால சிறப்பான ஆட்சி நடக்குது, ஜெகன்மோகன் ரெட்டி சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா அடுத்த தேர்தலில் 2 பேருமே தோத்தாங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி நம்ம மாநிலத்தில் இருந்துகிட்டு பக்கத்து மாநிலத்தை பார்க்கும்போது அது சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்க போய் விசாரிச்சு பார்த்தோன்னா அவங்க 1000 தப்பு சொல்லுவாங்க. இதை சிறப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கேரளால உள்ள நபர்கள்ட்ட போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பத்தி நீங்க கேட்டு பாருங்களேன். ஸ்டாலினா ஒரு சூப்பரான முதலமைச்சருங்க. நம்ம சென்னையில வந்து கார் ரேஸ்லாம் நடத்தினாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்டாலின் ஆட்சியா, ஸ்டாலின் வந்து கிரேட் அப்படின்னு சொல்லி கேரளாவில் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது அவர்களோட மாநிலத்தை கம்பேர் பண்ணி அவர்கள் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நிலைமை வந்துச்சு, திமுகவுக்கு படுதோல்வி. ஸோ எப்பவுமே அந்தந்த மாநில மக்களுக்கு தான் அந்தந்த மாநிலத்தை பற்றினா நல்லது கெட்டதுங்க தெரியும். ஸோ தமிழ்நாடு இப்படி அப்படி ஊன்ட்டு ரீல்ஸ் போடும்போது வடநாட்டில் உள்ளவங்களாம் நம்ம தான் செய்வாங்க. அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஏதோ விஜய் வந்து சொன்னாங்கல்ல கடவுளின் குழந்தை மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவரோட பேரு கூட முழுசா தெரியாது. ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரு கூட அந்த நார்த்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுசா தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் வரணும் ஜெயிக்கணும்னு சொல்லி அவர்கள் ரீல்ஸ் போட்டு லைக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 கோடிக்கு மேல பேர்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு 1 கோடினா 10 மில்லியன் அதுக்கு மேலாம் வந்து வியூஸ் போகுது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு வந்து நார்த்ல ஒரு நரேஷன் வந்து இருக்கு சொல்ல போனா. அது வந்து காசு கொடுத்து வீடியோ போட வைக்கிறாங்க. ஆனா அதுக்கான ரீச் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஆர்கானிக்காவே கிடைக்குது. ஏன்னா இது ஃபேக் நியூஸ்ன்னு தெரியாம பல பேர் வந்து பாக்குறாங்க. அப்படியா விஜய் இப்படியா அப்படியாங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியா டுடே வந்து வீடியோவை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இன்னும் பல முன்னணி செய்தி நிறுவனங்கள், தேசிய ஊடகங்கள் இதை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். இந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியை வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்ப என்னன்னா, இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 2029ல நம்ம ஒரு 100 எம்பிக்களுக்கு மேல ஜெயிக்கணுங்கிற திட்டத்தை போட்டிருக்காங்க. அதற்காக கேரளால கட்சியை வலுப்படுத்துறாங்க, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கட்சியை வலுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அந்த 100 எம்பிக்களை டார்கெட் வச்சு பண்றாங்க. 100+ நம்ம அடிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகள் தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி 40. இதை தாண்டி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளிலேயே நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகமாகவே கூட்டணியில அமைக்கிறது இல்லை, தனியாவே பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அவ்வளவு சீட்டுகள் ஜெயிக்கணும். அதற்கு அப்புறமா கூட்டணி அமைச்சு நம்ம பிரதமர் ஆவதற்கான முயற்சியில ஈடுபடலாம். இப்ப 2029ல அப்படியே ஆழம் தெரியறதுக்காக காலை விட்டு பாக்குறது. 2034ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி PM ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டத்தை போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2029லயே வேற ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா நாம கூட்டணி வச்சு PM ஆயிடலாம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்காவோட கணக்கு இப்படி இருக்கிறதுனால நாம ஏற்கனவே கேரளால ஆட்சியில் இருக்கிறோம், நாம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறோம். இவங்க கூட சேர்ந்து இருக்கிற ஆட்சியை இழந்துட்டு போறதுக்கா, இவங்களை வளர்த்து விட்டு நம்ம ஒன்னிலாம ஆறதுக்கான்ற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பயம். அதனாலே அவர்கள் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும்தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் நிலையான ஆட்சியை செய்வதற்கான ஒரே வழி. அவர்கள் எப்படியா ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் மற்ற கட்சிகள்லாம் தாவேக்காவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற வேலையில் இருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க, எப்பவுமே கூட இருக்கிற கூட்டணி கட்சியை எதிராக வேலை பார்த்தாங்கன்னா அந்த அணி வந்து பெருசா வளராது, அது ஜெயிக்கவும் ஜெயிக்காது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்துச்சு, விசிக இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து தான் போட்டி போட்டாங்க. ஆனா திமுக ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இந்த கூட்டணி கட்சிகள் எதுக்குமே இருக்காது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள்லாம் ஜெயிச்சாங்கன்னா நமக்கு எதுவும் சீட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க, அதிகாரமும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, நமக்கு வந்து ரொம்ப கம்மியான சீட்டை கொடுத்து நம்ம ஓட்டெல்லாம் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தான். இப்போ அதே மைண்ட் செட் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இப்போ தாவேக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு, விசிகாவுக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா விசிக தலைவர் திருமாவர்கள் வந்து நாங்கள் தாவேக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா மாநாட்டில் அறிவிச்சதுக்கு பின்னாடி கூட திருமாவை ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி அந்த கருத்தை வழிமொழிஞ்சு யாருமே பேசல. முதலமைச்சர் விஜய் அவர்களோ தாவேக்குள்ள அமைச்சர் அவர்களோ யாருமே திருமாவர மாநாட்டில் கலந்துக்கல. இதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய இன்சல்ட். இப்படி இருக்கிற சூழல்ல விஜயினுடைய அந்த பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற கனவு அப்படிங்கிறது காங்கிரஸ் போன்ற கட்சிகளை அப்படியே அள்ளு விட வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது பிரதமர் ஆகலங்கிறது ரெண்டாவது. இப்ப காங்கிரஸ் கட்சியை தாவேக்கா வந்து கலட்டி விட்டாங்க அப்படின்னா, அந்த கட்சி வேண்டான்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டாங்க அப்படின்னா காங்கிரசினுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? நீங்க தமிழ்நாட்டு அளவுல மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இவர்கள் யாரு கூட கூட்டணி வைப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த இந்திய அளவுலையுமே இன்னைக்கு காங்கிரஸை தாங்கி பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா? இந்தியா கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக பின்னாடி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா காங்கிரஸ் அல்லாத இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டாலும் சரி,
அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துட்டாலும் சரி, இவர்கள் எல்லாரையுமே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அணி அமைக்கலாம் காங்கிரஸ் இல்லாமன்னு சொல்லி காங்கிரஸை தவிர்த்துட்டு திமுக ஒரு அணியை ஃபார்ம் பண்ண வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இது வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்த மம்தா அவர்கள் ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் வேண்டாமே, காங்கிரஸை விட்டுட்டு நாம வந்து பண்ணலாமே. ஆனா அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கல. ஏன்னா அவருக்கு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகள் தேவைப்பட்டுச்சு. பாஜகவை எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து கூட வச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு காங்கிரஸே வந்து கழட்டி விட்டு போயிட்டாங்க. திமுக பாணியில சொல்லணும் அப்படின்னா முதுகுல குத்திட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸை விட்டுட்டு வேற கட்சி கூட கூட்டணி சேர்றது திமுகவுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. அதை எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க. திமுக தொண்டர்கள் எல்லாருமே நம்ம காங்கிரஸுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னே காத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை காங்கிரஸ் அல்லாத ஒரு இந்தியா கூட்டணி உருவாச்சுன்னு வச்சுப்போமே, அப்ப என்ன ஆகும்? தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க முதுகுல ஏறி சவாரி பண்றதுக்கு. ஒட்டுமொத்த அளவுல இந்தியாவிலையும் யாருமே காங்கிரஸ் சீண்ட மாட்டாங்க. கிட்டத்தட்ட பாரம்பரிய கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறவங்க கூட்டணி யார் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுல போட்டிடுறதுன்னு கூட தேர்தல் அளவுக்கு அவர்கள் போயிருவாங்க. அந்த மாதிரி காங்கிரசினுடைய எக்ஸிஸ்டன்ஸையே கொஸ்டின் பண்ற மாதிரியான வேலையை தான் தாவேகா இன்று அரசியல் களத்துல பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்குறாங்க. என்னன்னா கூட்டணியாலாம் அவர்கள் வந்து வைக்க போறது இல்ல, காங்கிரஸ் கட்சி எனக்கு அழிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிற பிஜேபி வந்து நீங்க எங்களை ஏத்து கூட அரசியல் பண்ணிக்கங்க, ஆனா நீங்க காங்கிரஸ் கூட சேராம இருங்க அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வை. நீங்க வந்து விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட ஒட்டு இல்லை உறவு இல்லைங்கிற மாதிரி ஒதுங்கியே இருக்கிறதுக்கு காரணமே பிஜேபியினுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது அப்படிங்கிறது தான். சட்டசபையிலேயே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிஜேபி தலைவர்களுக்கு எதிராக, அமித்ஷா மோடிக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் பதிவு பண்ண விட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி பாஜக வந்து ஒரு பாசிச சக்தி அப்படின்னு கூட இது வரைக்கும் விஜய் அவர்கள் எங்கேயுமே பேசல. பிஜேபி பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே எதிராக குரல் கொடுக்கல. இப்ப சமீபத்துல டெல்லியில சிஜேபி நடத்தின ப்ரொட்டஸ்ட்ல கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை தரையில அடிச்சு இழுத்துட்டு போகும்போது கூட அதற்கு பெரிய லெவலில் எதிர்வினை இல்லை, ஒரே ஒரு ட்வீட் மட்டும்தான். இது எல்லாமே வந்து நாங்க வந்து காங்கிரஸ் கூட ரொம்ப நட்பெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான் அவங்களுக்கு எங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான். அப்போ சென்ட்ரலோட சப்போர்ட் வந்து மறைமுகமா நமக்கு இருக்கும் அரசியல் பண்றதுக்கு, இதை வச்சு நம்ம வந்து பிளே பண்ணலாம் அப்படிங்கிறது தாவேகாவுடைய பார்வை. பிஜேபிக்கு என்ன கணக்கு? இவர்கள் வந்து உடனடியாலாம் பிஎம் ஆகலாம் முடியாது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. சென்ட்ரல்ல எப்பவுமே நம்ம தான் அவர்களுக்கு நம்பிக்கை. ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் முடிவுகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த மக்கள் எதை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியல. டிவிக்கே வந்து ஃபேக் நியூஸ் தான் பரப்புறாங்க, மக்கள்கிட்ட பொய் தான் சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனா அந்த பொய்யை நம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வீடியோ 5 மில்லியன் பேர் பாக்குறாங்க, அதுல 1 மில்லியன் பீப்புள் லைக் பண்றாங்கன்னா 10 லட்சம் பேர் லைக் பண்றாங்க, உண்மை நம்பி தான் லைக் பண்றாங்க. அப்ப நம்ம போய் என்னன்னு சொல்றது அதை? அப்ப இந்த மாதிரிலாம் நார்த்ல ஒரு சினாரியா உருவாயிட்டு இருக்கு. இன்னொன்னு தாவேகாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இத்தனை நாளா திமுக அதிமுகன்னு ஓட்டு போட்டுட்டு இருந்த மக்கள் ஒரு தேர்தலில் ஒட்டுமொத்தமா மாத்தி தாவேகாவுக்கு வாக்களிச்சிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் நடந்த மாற்றம் கிடையாது. பீகார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 வருஷமா பாஜக தன்னுடைய கோட்டையாக வச்சிருந்த பங்கிப்பூர் தொகுதியை ஜன்சுராஜ் கட்சி கிட்ட தோற்குது. புதுசா கட்சி ஆரம்பிச்ச பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதை தட்டி தூக்கிட்டு போறாரு. இடைத்தேர்தல்ல ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சி போட்டிக்கிட்டுமே இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சிம்டம் தெரியுது. அப்போ இது சவுத்துல மட்டும் இல்ல, நார்த்ல பீகார் வரைக்குமே அது இருக்கு. அப்போ இந்த மாதிரியான அந்த ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தயாராகும் போது இப்போ நம்ம குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அதை அறுவடை பண்ணிடலாம். பிஜேபியா காங்கிரஸா அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கும்போது புதுசா நாங்க ஒரு ஆள் உள்ள வரோம், ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களோட என்ட்ரி வந்து இருக்குன்றது தாவேகாவோட கணக்கு. ஸோ நம்ம வந்து கணிக்க போறதெல்லாம் இல்லை எது எப்படி நடக்கும்ண்டு. ஆனா இப்போ நடக்கக்கூடிய அரசியல் சூழலை பார்க்கும்போது இது அவர்கள் அரசியல் கணக்கா இருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கூட கூட்டணி வச்சு தாவேகாவை நம்பி வெளியே வந்த பல கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நட்டாத்துல விட்ட மாதிரி விட போறாங்க. அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணி சென்ட்ரல்ல பாலிடிக்ஸ் பண்றதுக்கு இருக்கிறாங்க, அவர்கள் பிஜேபி அணிலேயே கூட இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகாவில இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி எங்க போவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட திருப்பி திமுக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்கள் அதிகாரத்துல பங்கேற்கல, அமைச்சர்களை வாங்கல. ஸோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திமுக போறதுக்கான ஒரு சின்ன ஒரு கேட் ஓப்பன்ல இருக்கும். ஆனா விசிகா காங்கிரஸ்க்கு இருக்காது. ஸோ இனிமேதான் வந்து அரசியல் களம் சூடுபிடிக்க போது. இடைத்தேர்தல் தான் அடுத்து நேஷனல் பாலிடிக்ஸ் வரைக்கும் பேசப்பட போற விஷயமா இருக்கும். இந்த இடைத்தேர்தல் எப்போ அறிவிக்கிறாங்க? அதிகபட்சமா இன்னும் இந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ள அறிவிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது அறிவிச்சதுக்கு பின்னாடி எத்தனை தொகுதிகள் வந்து காலியாக அறிவிக்கப்படுது, இன்னும் எத்தனை தொகுதிகள் காலியாக போகுதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது தாவேகா தங்களுக்கு பெரும்பான்மை வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தொகுதிகளை காலி பண்றதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க.
அவர்களுக்கு தேவை ஒரு 11 தொகுதி தேவை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகள் வரைக்கும் அவர்கள் தேர்தல் நடத்தி நம்ம ஜெயிக்கணுங்கிறது அவர்களோட பிளானு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்குது. அந்த தேர்தல் முடிவுகள் வச்சுதான் இனி அடுத்து வரப்போற 2029ல் தாவேகாவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள்லாம் இருக்க போது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.